தமிழக அரசு தயாரித்த உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி புறக்கணித்தது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். அதில் ஒரு பகுதியை முதல்ல வாத்துட்டு பிற கடைசி பக்கத்தை வாத்து நிறுத்திட்டாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவை மாண்புப்படியாவது உட்கார்ந்து தேசிய கீதம் பாடுவர இருக்கணும்ல. அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை சொல்றாங்க. இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதுல அவங்க அந்த வரம்பை மாத்தியோ ரூலை மாத்தியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை, நாகரிகமும் இல்லை. அவை மரபு என்று இருக்கின்றது. சட்டப்பேரவைத் தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது. சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒருதலை பட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும். ஏனென்றால் அரசியல் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்படுவதுதான் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள், மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். தேசிய கீதத்தை வாசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற ஆளுநர் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் உரையை முழுவதும் படிக்கின்ற வரை அங்கேயே பொறுமையோடு இருந்தவர். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்திருக்கலாம். அவர் சொல்றது இவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் தமிழ்ல தான் பேசினார். ஆனால் திடீர்னு அவர் பேச ஆரம்பித்த உடனே வேற எதையோ பேசுகிறார் என்று அவர் எழுந்து வேகமாக சென்று விட்டார். 2 நிமிடம் பொறுத்திருந்து தேசிய கீதத்தையும் மதித்து நின்று அதற்கு பிறகு உரிய மரியாதையோடு அவர் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் மரியாதையை அவரே இழக்கிறார், அவரே தவற விடுகிறார். அவர் பேச அது சபாநாயகர் மண்டபத்துக்குள்ள அவருடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும். அதை எதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அது முறைப்படி தவறு. அவர் கவர்னர் பேசுவதையும் பதிவில் இருக்க வேண்டும். முன்கூட்டியே ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து இதை தான் நீங்க அரசு சார்பில் இருந்து படிக்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதன் பிறகு அவரும் சரி இல்லன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு. இது ரெண்டுடைய கான்வர்சேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா இல்ல என்ன முன்னாடியே ஆளுநர் வேண்டாம்னு சொன்னதை அரசு என்ன நடந்திருக்கு? ஒரு தமிழக அரசு எந்த அரசாக இருந்தால் ஒரு அரசாங்கம் அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் அவர்கள் எழுதி கொடுப்பதை வாசிக்க வேண்டும். ஆக அதுக்காக எல்லாத்தையும் எழுதி கொடுக்க ஒரு குறையாக இருந்ததுன்னா அதுலயும் சில திருத்தங்களை செய்து தான் கொடுப்பாங்க. அதுல திருத்தங்களை செய்து கொடுத்த பிறகும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதெல்லாம் சபாநாயகர் கோட்சே சவர்கர் பெயரை குறிப்பிட்டதாலையும் சபை மரபை மீறி நிதி வேண்டும் அதுவெல்லாம் சொன்னதுனாலையும் கவர்னர் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பார். ஆளுநர் இந்த அவைக்கு படிப்பது என்பது இதுதான் கடைசி முறையாக முழுமையா படிக்கிறேன் சார். கேரளாவை போன்ற ஒவ்வொரு முறையும் கவர்னர் அவர்கள் சட்டசபைக்கு வரும்போது இது ஒரு தொடர் கதையாகவே நடந்துகிட்டு இருக்கிறது. இது நாட்டுக்கும் மக்களுக்கும் இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஆளுநர் என்பவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் நகமும் சதியும் போல இணைந்து பயணிச்சாதான் நாட்டுக்கும் மக்களுக்கும் அது நல்லது. இவங்க எதிரணிய மாதிரி எதிரும் புதிருமாக செயல்பட்டால் அதனால இன்னைக்கு பாதிக்கப்பட போவது தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான். இது உண்மையிலேயே மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத விஷயங்கள் இன்னைக்கு சட்டசபையில் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களாகிய நமக்கு ஏற்பட்ட ஒரு தலைகுனைவாக தான் இதை நான் பார்க்கிறேன்.